குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. யோகா நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர். வெரி குட். அப்பாவின் இதய சிம்மாசனத்திலே அமர்ந்திருங்க அப்படின்னு வரதானம் கொடுத்திருந்தாரு. அதே போல இதய சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கோம். அந்த சோமான பிராக்டிஸ் பண்ணீங்களா? ஆமா சிஸ்டர். சரி, ஓகே ஓகே, வெரி குட். இதே சிம்மாசனதாரி ஆத்மா. ஆமா. சரி, அப்பா மகா வாக்கியங்களை கேட்போம். சிவத்தந்தையின் மகா வாக்கியங்களுக்குரிய தேதி 18/2/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு வீட்டிற்கும் தந்தையின் செய்தியை அளிப்பது உங்களுடைய கடமையாகும். எப்பேற்பட்ட நிலையிலும் யுக்தியை, அதாவது வழிமுறையை வகுத்து தந்தையின் அறிமுகத்தை ஒவ்வொருவருக்கும் அவசியம் கொடுங்கள் அப்படின்னு தலைப்புல சொல்லியிருக்காங்கப்பா. ஆமா, தந்தையின் செய்திய வீடு வீடுக்கும் கொண்டு போய் கண்டிப்பா சேர்த்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமே ஏதாவது யுக்தியை பயன்படுத்தியாவது அந்த வழிமுறை உருவாக்கியாவது ஒவ்வொருவருக்கும் தந்தையின் அறிமுகம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்க வேண்டும்? பதில்: இங்கு வெளிப்படும் புது புது பாயிண்ட்ஸை தங்களிடம் நோட் செய்யும், குறித்து கொள்ளும் ஆர்வம் இருக்க வேண்டும். ஏனெனில் இத்தனை எல்லா பாயிண்ட்ஸ் குறிப்புகள் நினைவில் இருப்பது கடினம். குறிப்புகள் எடுத்து பின் பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும். எழுதிவிட்டு பின் அது புத்தகத்திலேயே இருந்து விடுவது அல்ல. எந்த குழந்தைகள் நல்ல முறையில் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு குறிப்புகள் எடுப்பதற்கான மிகுந்த ஆர்வம் இருக்கும். அதாவது தந்தை கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய புது புது பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஞானத்தின் ரத்தினங்கள் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் நோட் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அது அந்த நோட் செய்வதற்கான ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும். எல்லா ஞானமும் புத்திலேயே தாரணை ஆயிடும், நினைவுல வச்சுக்கிறது கடினமா இருக்கும். அதனால நோட் செய்து வச்சுக்கணும், மற்றவங்களுக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. நோட்லயே இருந்துடக்கூடாது, அதை மற்றவங்களுக்கும் சொல்லி தரணும் அப்படின்னு இருக்காரு. ஓகே சிஸ்டர். பாடல்: லட்சம் சேமிக்க கூடிய. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாட்டை கேட்டீர்களா? ஆன்மீக குழந்தைகளே என்ற இந்த வார்த்தை ஒரு தந்தை தான் கூற முடியும். ஆன்மீக தந்தையை தவிர வேறு எவரும் ஒரு பொழுதும் யாரையும் ஆன்மீக குழந்தை என்று கூற முடியாது. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒரே ஒருவர் ஆவார். நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். சகோதரத்துவம், பிரதர்ஹுட் என்று பாடவும் செய்கிறார்கள். பிறகும் மாயையின் பிரவேசம் எப்படி ஆகிவிடுகிறது என்றால் பரமாத்மாவை சர்வவியாபி, எங்கும் நிறைந்தவர் என்று கூறிவிடுகிறார்கள். எனவே ஃபாதர்ஹுட் அனைவரும் தந்தையாகி விடுகிறது. ராவண ராஜ்யம் பழைய உலகத்தில் தான் ஏற்படுகிறது. புது உலகத்தில் ராமராஜ்யம் அல்லது ஈஸ்வரிய ராஜ்யம் என்று கூறப்படுகிறது. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். ஈஸ்வரிய ராஜ்யம் மற்றும் அசுர ராஜ்யம் என்று நிச்சயம் 2 ராஜ்யங்கள் உள்ளன. புது உலகம் மற்றும் பழைய உலகம். புதிய உலகத்தை அவசியம் தந்தை தான் படுத்திருக்க கூடும். ஆனால் இந்த உலகத்தின் மனிதர்கள் புது உலகம் மற்றும் பழைய உலகத்தை கூட புரிந்து கொள்வது இல்லை. சொல்றீங்களா பிரதர்? போயிட்டு அதாவது ஆன்மீக குழந்தை அப்படின்னு இந்த தந்தை தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆன்மீக தந்தை தான் ஆன்மீக குழந்தைகளேன்னு சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. இங்கே எல்லாருமே தந்தையின் குழந்தைகள் அப்படின்னும் போது சகோதர சகோதரிகள் அப்படின்னும் போது பிரதர்ஹுட், சகோதர சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. பிரதர்ஹுட் தான் இருக்குது. ஆனா மாயையின் பிரவேசம் ஆகிறதுனால தந்தையை சர்வவியாபின்னு சொன்ன காரணத்தினால எல்லாருக்குள்ளயும் பரமாத்மா இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஃபாதர்ஹுட் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப இது பழைய உலகம், இப்படி அஞ்ஞானத்துல இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. அசுர ராஜ்யம், ஈஸ்வரிய ராஜ்யம் 2 இருக்குது. ஈஸ்வரிய ராஜ்யத்தை தந்தை வந்துதான் ஸ்தாபனை செய்யறாரு. இந்த அசுர ராஜ்யம் இப்ப இருக்குது அப்படின்னு சொல்றாரு. 5 விகாரங்களுக்கு வசமாயி உருவான ராஜ்யமா இருக்குது. அதான் ராவண ராஜ்யம்னு சொல்றாரப்பா. ஓகே சிஸ்டர். எதுவுமே அறியாது இருக்கிறார்கள். நீங்கள் கூட ஒன்றுமே அறியாமல் இருந்தீர்கள், அறிவற்றவர்களாக இருந்தீர்கள். புதிய சுகமான உலகத்தை யார் ஸ்தாபனை செய்கிறார்? பின் பழைய உலகத்தில் துக்கம் ஏன் ஏற்படுகிறது? சொர்க்கத்தில் இருந்து நரகம் எப்படி ஆகிறது என்பதெல்லாம் யாருக்குமே தெரியாது. இந்த விஷயங்களையோ மனிதர்கள் தான்
அறிய வேண்டும் அல்லவா? ம் தேவதைகளின் படங்கள் கூட உள்ளன. எனவே அவசியம் ஆதிசநாதன தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. இச்சமயம் இல்லை. ம் இது குடியரசு ஆகும். தந்தை பாரதத்தில் தான் வருகிறார். சிவபாபா பாரதத்தில் வந்து என்ன செய்கிறார் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. தங்களுடைய தர்மத்தையே மறந்து விட்டுள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது திருமூர்த்தி மற்றும் சிவத்தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பிரம்மா தேவதை, விஷ்ணு தேவதை மற்றும் சங்கர் தேவதை என்று கூறப்படுகிறது. பிறகு சிவபரமாத்மாய நமக என்று கூறுகிறார்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் திருமூர்த்தி சிவனுடைய அறிமுகத்தை தான் கொடுக்க வேண்டும். இது போல சேவை செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட நிலைமையிலும் தந்தையின் அறிமுகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அப்பொழுது அவர்களும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் இப்பொழுது ஆஸ்தி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இன்னும் நிறைய பேர் ஆஸ்தி எடுக்க வேண்டி உள்ளது. வீட்டுக்கு வீடு தந்தையின் செய்தியை அளிப்பதற்கான கடமை நமக்கு உள்ளது. உண்மையில் சொல்றீங்களா பிரதர்? அதான் திரிமூர்த்தியின் சித்திரத்தை வச்சுதான் நீங்க புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. திரிமூர்த்தி சிவன் அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்ப திரிமூர்த்தியின் சித்திரம் அது எப்படி உருவாகுது அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. பிரம்மா மூலமா ஸ்தாபனை இருக்குது இல்லையா, அது எப்படி உருவாகுது, அந்த சங்கர் மூலமா விநாசம், அந்த விஷ்ணு மூலமா பாலனை எப்படி நடக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். அதான் பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக, சங்கர் தேவதாய நமகன்னு சொல்றாங்க. பரமாத்மா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சிவ பரமாத்மாய நமகன்னு சொல்றாங்க போது சிவ பரமாத்மா இந்த 3 பேரையும் இந்த 3 ரூபத்தையும் எப்படி ஸ்தாபனை செய்யறாரு அப்படின்ற விஷயத்த சொல்லணும் அப்படின்றாரு சிஸ்டர். முதல்ல ராவணராஜ்யம் எப்படி ராமராஜ்யமா மாறுது, நரகம் எப்படி சொர்க்கமா மாறுது, சொர்க்கம் மீண்டும் எப்படி நரகமா மாறுதுங்கிற இந்த விஷயம் கூட மனிதர்களுக்கு யாருக்கும் தெரியாது. ராஜ்யம் ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, தேவி தேவதா தர்மம்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, அங்க உங்களுடைய ராஜ்யம் இருந்துச்சு இல்லையா அப்படின்றத சொல்றாரு. அப்புறம் இங்க பாருங்க, இப்ப இது குடியரசா இருக்குது, மக்கள் ஆட்சி முறையா இருக்குது, அங்க மன்னர் ஆட்சி முறை இருந்தது அப்படின்னு சொல்றாரு சத்தியுகத்தை. சரிங்க சிஸ்டர், வாசிங்க. எல்லாரும் தந்தையிட ஆஸ்தி எடுக்கணும். அதனால அவசியம் அவருடைய அறிமுகத்தை எல்லாருக்கும் வீட்டுக்கு விட்டு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே பிரதர். தந்தை உங்களுக்கு தன்னுடைய அறிமுகத்தை அளிக்கிறார். நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். தந்தை ஞானத்தை அளிக்க வேண்டும். முக்கியமானது திருமூர்த்தி சிவன். இதையே அதாவது அரசாங்க முத்திரையாக கூட அமைத்துள்ளார்கள். ஆனால் அரசாங்கம் இதனுடைய சரியான பொருளை புரியாமல் உள்ளது. அதில் சக்கரத்தை கூட கயிறாட்டினத்தை போல காண்பித்துள்ளார்கள். மேலும் அதில் சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் என்று எழுதியுள்ளார்கள். இதற்கு பொருளோ வெளிப்படுவது இல்லை. இதுவோ சமஸ்கிருத வார்த்தையாகும். இப்பொழுது தந்தை சத்தியமானவராக உள்ளார். அவர் புரிய வைப்பதன் மூலமாக உங்களுக்கு முழு உலகத்தின் மீது வெற்றி ஏற்படுகிறது. நான் உண்மையை கூறுகிறேன். சத்தியமதே ஜெயத்தே அப்படிங்கிறது வாய்மையை வெல்லும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்றாரு சிஸ்டர். சத்தியமானவர் நான் சொல்லக்கூடிய இந்த ஞானத்தின் மூலமா நீங்க உலகத்தை வெற்றி அடைஞ்சிடுறீங்க, அதுதான் உண்மையான அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாய்மையே வெல்லும் சொல்றாங்க இல்லையா, சத்தியமே வெல்லும் அப்படின்னா சத்தியமானவர் பாபா, அவர் கொடுக்கக்கூடிய ஞானம் சத்தியமானது, அதன் மூலமா நீங்க உலகத்தையே வெற்றி அடைஞ்சிடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. புரியாம எழுதியிருக்காங்க, சிம்பிளா எழுதியிருக்காங்க. அதோட உள்ளர்த்தம் இப்ப நமக்கு அப்பா புரிய வைக்கிறாங்க. ஆமா, மூலமாக உங்களுக்கு முழு உலகத்தின் மீது வெற்றி ஏற்படுகிறது. நான் உண்மையை கூறுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் இந்த படிப்பின் மூலம் உண்மையிலும் உண்மையான நாராயணர் ஆக முடியும். அவர்களோ என்னென்னவெல்லாம் பொருள் கூறுகிறார்கள், தந்தையும் அவர்களிடம் கேட்க வேண்டும். பாபாவோ அநேக விதங்களில் புரிய வைக்கிறார். எங்கெங்கு மேலா திருவிழா நடக்கிறதோ அங்கு போய் ஞான நதிகள் பற்றி கூட புரிய வையுங்கள். கங்கையோ பதித்த பாவனராக ஆக முடியாது. நதிகள் கடலில் இருந்து வெளிப்பட்டுள்ளன. அது தண்ணீரின் கடல் ஆகும். அதிலிருந்து தண்ணீரின் நதிகள் வெளிப்படுகின்றன. ஞான கடலிலிருந்து ஞான நதிகள் வெளிப்படும். தாய்மார்களாகிய உங்களிடம் இப்பொழுது ஞானம் உள்ளது. கோமுக் என்ற இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கு பசுவின் வாயிலிருந்து தண்ணீர் வெளிப்படுகிறது. அப்படி வடிவமைத்து உள்ளனர். இது கங்கையின் தண்ணீர் என்று நினைக்கிறார்கள். அவ்வளவு எழுத படிக்க தெரிந்த மனிதர்கள் கூட இங்கு கங்கா ஜலம் எங்கிருந்து வெளிப்படும் என்று புரிந்து கொள்வதில்லை. அவங்க கோமுக்குன்னு சொல்றாங்க, அங்க நீர் வடியுது, அபிஷேகம் பண்ண நீர்லாம் வடியுது இல்லையா, இங்க எங்க கங்கா நீர் வரும் அப்படின்றத கூட யோசிக்கல. நல்லா படிச்சிருக்காங்க, படிச்சவங்களுக்கு கூட அது புரியல அப்படின்னு கேக்குறாங்க.
அப்ப புரிய வைக்கணும். இந்த அந்த தீர்த்த ஸ்தலங்கள்லாம் நடக்குது இல்லையா? அதாவது ஞான நதிகள், நதியும் கடலும் சேரக்கூடிய இடம் கும்பமேளான்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்கெல்லாம் போய் நீங்க புரிய வைக்கலாம். இந்த நதியும் கடலும் சேர்ற இடத்த சொல்ல முடியாது. சங்கம யுகம் தான் ஞான கடலும் ஞான நதிகளும் சந்திக்கக்கூடிய இடமா இருக்குது. அங்க அவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தின் மூலமா தான் நீங்க தூய்மையாக முடியுமே தவிர இந்த நதியில மூழ்கி எந்திரிக்கிறதுனால எந்த தூய்மையும் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம் இல்லையா? பாவங்கள் அழிய போறது இல்லை அப்படின்னு. அதுக்காக பாபா சொல்றாரு சிஸ்டர். தண்ணீரின் கடலில் இருந்து தண்ணீரின் நதிகள் தான் வெளிப்படும். இவரு அப்பா கொடுக்குற ஞானத்திலிருந்து ஞான கடலில் இருந்து ஞான நதிகள் தான் வெளிப்படும். அப்படின்னு இருக்க உங்க ஞானத்தை இப்பொழுது உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கு, அது வந்து தெளிவா புரிய வைக்கணும் அப்படின்னு அப்பா சமிக்கை கொடுக்குறாங்க. இதுவோ ஞானத்தின் சொல்றீங்களா பிரதர்? இல்ல சிஸ்டர், அடுத்து வாசிங்களேன். அர்ஜுனனை பத்தி ஒண்ணு சொல்லுவாரு, அது சொல்றேன். இதுவோ ஞானத்தின் விஷயங்களாகும். அப்படியின்றி அர்ஜுனர் அம்பு எய்தார் உடனே கங்கை வெளிப்பட்டது என்பது அல்ல. எவ்வளவு தூரமாக தீர்த்தங்களுக்கு செல்கிறார்கள், சங்கரரின் ஜடாமுடியிலிருந்து கங்கை வெளிப்பட்டது என்றும் அதில் குளிப்பதால் சங்கரின் ஜடாமுடியிலிருந்து கங்கை வெளிப்பட்டது என்றும் அதை குளிப்பதால் மனிதனிலிருந்து தேவதையாகி விடுவார்கள் என்றும் கூறுகிறார்கள். மனிதனிலிருந்து தேவதையாகி விடுகிறார்கள், இதுவும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அதாவது அர்ஜுனன் வந்து அந்த போர்க்களத்துல அம்பு விடுவான், தரையில அம்பு விடுவான். அங்க இருந்து கங்கை நதி, அந்த கங்கா தேவி வெளிப்பட்டது மாதிரி காமிச்சிருப்பாங்க சாஸ்திரத்துல. மகாபாரத யுத்தம் நடக்கும் போது அர்ஜுனன் பீஷ்மருக்காக அந்த அம்பை கீழே விடுவான், அவங்க அம்மா வர வைக்கணுன்றதுக்காக. கங்கை மைந்தர் இல்லையா பீஷ்மரு, அப்படிதான் சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க. அதனால விடுவாரு, அதுல இருந்து கங்கை வந்தது மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயம்லாம் இல்லை அப்படிங்கிறாரு. அந்த அம்புங்கிறது எதுனா ஞான அம்பு அப்படின்னு சொல்றாரு. ஞான அம்பின் மூலமா அந்த நதி வெளிப்படுது அப்படின்னு சொல்றாரு. ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்துறோம் இல்லையா, அது மூலம் சொல்றாரு அப்பா. அப்புறம் சிவன் அந்த ஈஸ்வரனுடைய ஜடாமுடியிலிருந்து கங்கை வெளிப்பட்டதா சொல்றாங்க. அந்த கங்கையில குடிக்கிறதன் மூலமா மனிதர்ல இருந்து பரிகளா மாறிடுறாங்க அப்படின்னும் சொல்லி வச்சிருக்காங்க. இங்கேயும் அதே போல விஷயம் தானே. ஞான கங்கையில நீங்க மூழ்கிறதன் மூலமா என்ன ஆகுறீங்க, பரிகளா தேவதைகளா மாறிடுறீங்க இல்லையா அப்படின்னு சொல்றாரு அப்பா. ஞான கங்கைகள்ங்கிறது இங்க வந்து அப்பா கொடுக்கற அந்த ஞானம். ஆமா, கடலில் மூழ்கினா தேவதை ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆமா, இங்க சூட்சமத்துல நடக்கிறது எல்லாமே ஸ்தூலமா மாறி இருக்குது இல்லையா சிஸ்டர், நாடகப்படி. அதை சொல்லி இருக்காங்க. ஒண்ணு நிஜம் நடக்குது, இன்னொன்னு நிழல் நடக்குது. அந்த நிஜத்தையும் நிழலையும் சங்கம யுகத்துல நம்ம பாக்குறோம். மொத்தம் இந்த சங்கம யுகத்துல வெளி உலகத்துல பாக்குறது எல்லாமே இந்த சங்கம யுகத்துல நடக்கிறது தான். ஆமா. ஓகே பிரதர், இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையினுடைய அறிமுகம் அளிக்க வேண்டும். எனவே பாபா இந்த படத்தை தயாரிக்குமாறு செய்துள்ளார். திருமூர்த்தி சிவனின் படத்தில் முழு ஞானம் உள்ளது. அவர்களுடைய திருமூர்த்தியின் படத்தில் ஞானம் அளிப்பவரின் சிவனின் படம் இல்லை, ஞானம் எடுப்பவரின் படம் உள்ளது. இப்பொழுது நீங்கள் திருமூர்த்தி சிவனின் படத்தின் மீது புரிய வைக்கிறீர்கள். மேலும் ஞானம் அளிப்பவர் இருக்கிறார். பிரம்மாவிற்கு அவரிடம் இருந்து நாலேஜ் ஞானம் கிடைக்கிறது, பின் அதை அவர் பரப்புகிறார். இதற்கு இறைவனுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்யும் தொண்டு அல்லது செயல்முறை என்று கூறப்படுகிறது. இந்த தேவி தேவதா தர்மம் மிகவும் சுகம் அளிக்கக்கூடியது ஆகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு தங்களுடைய சத்திய தர்மத்தின் அறிமுகம் கிடைத்துள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தங்களுடைய சத்திய தர்மத்தின் அறிமுகம் கிடைத்துள்ளது. நமக்கு பகவான் கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் எவ்வளவு குஷி அடைகிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய குஷிக்கு எல்லையே இருக்கக்கூடாது என்று தந்தை கூறுகிறார். ஏனெனில் உங்களுக்கு கற்பிப்பவர் சுயம் பகவான் ஆவார். பகவானோ நிராகாரமான சிவன் அவரே என்று ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர் ஆவார் என்று தந்தை புரிய வைக்கிறார். சத்தியுகத்திற்கு சத்கதி என்று கூறப்படுகிறது, துர்கதி என்று கலியுகத்திற்கு கூறப்படுகிறது. புது உலகை புதியது என்றும் பழையதை பழையது என்றுதான் கூறுவார்கள். மனிதர்கள் இப்பொழுது உலகம் பழையதாக ஆவதற்கு 40,000 வருடங்கள் தேவை என்று நினைக்கிறார்கள். எவ்வளவு குழம்பி உள்ளார்கள். தந்தையை தவிர இந்த விஷயங்கள் வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. சொல்லுங்க பிரதர். அதான் அந்த பிரம்மா என்ன காரியம் செய்யறாரு,
கொடுத்த ஞானத்தை இந்த முழு உலகத்துக்கும் பரப்பக்கூடிய சேவை செய்யறாரு. அதுதான் இறை தொண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து அந்த பிரம்மாவோட சித்திரத்தை வச்சு அதை சொன்னாரு. விஷ்ணுவோட சித்திரத்தை வச்சு இந்த ராஜ்யம் கூட இருந்துச்சு இல்லையா, அது மிகவும் சுகம் கொடுக்கக்கூடிய ராஜ்யமா இருந்துச்சு. இந்த ராஜ்யம் புது உலகத்துல ஸ்தாபனையாக போகுது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அடுத்து சங்கரன் உதாரணம் வச்சு இந்த பழைய உலகம் இப்ப விநாசமாக போகுது, ஆனா இதை விநாசமாகிறதுக்கு இன்னும் 40,000 வருஷம் இருக்குதுன்னு மனிதர்கள் சொல்றாங்க. இந்த பழைய உலகம் எப்படி அழியுது, கூடவே இந்த புது உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகுது அப்படிங்கிற இந்த விஷயத்த அந்த 3 சித்திரத்தை வச்சு புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்களுடைய சித்திரத்துல சிவபாபாவுடைய போட்டோ இல்ல, ஆனா நீங்க வச்சிருக்கக்கூடிய சித்திரத்துல சிவபாபாவுடைய போட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி, அப்படிங்கிறது குழந்தைகள் ஆகிய உங்களுக்கு ராஜ்ய பாக்கியத்தை அளித்து மற்ற அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் என்று பாபா கூறுகிறார். யார் என் வழிப்படி நடக்கிறார்களோ அவர்கள் தேவதையாகி விடுகிறார்கள். இந்த விஷயங்களை குழந்தைகளாகி நீங்கள் தான் அறிந்து உள்ளீர்கள். புதியவர்கள் யாராவது வந்தால் என்ன புரிந்து கொள்வார்கள்? தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய கடமையாவது தோட்டத்தை அமைத்து தயார் செய்வது. தோட்டத்தின் எஜமானரோ டைரக்ஷன் அளிக்கிறார், உத்தரவு அளிக்கிறார். அப்படியின்றி பாபா யாராவது புதியவர்களை சந்தித்து ஞானம் அளிப்பார் என்பது அல்ல. இந்த காரியம் தோட்டக்காரர்களுடையது ஆகும். உதாரணமாக பாபா கல்கத்தாவிற்கு வந்தார் என்று வைத்துக் கொள்வோம். பின் நாம் நமது ஆபீசர் அதிகாரியை அல்லது குறிப்பிட்ட நண்பரை பாபாவிடம் அழைத்து செல்வோம் என்று குழந்தைகள் நினைக்கிறார்கள். அவர்களோ ஒன்றுமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு முட்டாளை முன்னால் கூட்டி வந்து உட்கார வைத்தது போல இருக்கும். எனவே புதியவர்களை ஒரு பொழுதும் பாபாவிற்கு முன்னால் கூட்டி வராதீர்கள் என்று பாபா கூறுகிறார். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ ஆபீசர்ஸையோ பாபாவுக்கு முன்னாடி கூட்டிட்டு போய் உட்கார வச்சா அவர் அறிமுகம் கொடுத்தாருன்னா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க இல்லையா அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம கூட அப்படி நினைப்போம் இல்லையா அப்படின்றது சொல்றாரு. அதான் கல்கத்தாவுக்கு எங்கேயாவது பாபா வராருன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து தந்தை முன்னாடி உட்கார வைக்காதீங்க, அவங்க எதையுமே புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. பாபா ஒன்று சொல்லுவாரு, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அப்ப எதையுமே புரிஞ்சுக்கிடாதவங்கள கூட்டிட்டு வந்து முன்னாடி உட்கார வச்சா முட்டாள முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சது மாதிரி இருக்கும். அதனால முதல்ல அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டு அப்புறமே பாபா கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்றது சொல்றாரு சிஸ்டர். அதாவது இங்க முரளி கிளாஸுக்கு நேரா கூட்டிட்டு வராதீங்க, அந்த 7 நாள் பாடத்தை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல வராரு. இல்ல கல்கத்தா விஷயத்த சொல்றாரு, மதுபன் விஷயத்த சொல்லலைங்க. வேற எங்கேயாவது பாபா போவாரு இல்லையா, வேற எங்கேயாவது காரிய நிமித்தமா போவாரு. அப்ப சொல்றாரு இன்னைக்கு கல்கத்தாக்கு பாபா வராருன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் யாரும் ஆபீசர்ஸையும் கூட்டிட்டு போய் பாபாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம் இல்லையா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அதுக்காக சொல்றாரு. தோட்டக்காரர்களுடைய உங்களுடைய வேலையேண்டி தோட்டத்தின் முதலாளியின் வேலை அல்ல. தந்தையோ இப்படி செய்யுங்கள் என்று டைரக்ஷன் அளிப்பார். எனவே பாபா ஒரு பொழுதும் புதியவர்களை சந்திப்பதில்லை. ஆனால் யாராவது விருந்தாளி ஆகி வீட்டிற்கு வருகிறார்கள் என்றால் தரிசனம் செய்ய வேண்டும் என்பார்கள். நீங்கள் ஏன் எங்களை சந்திக்க அனுமதிப்பதில்லை? சங்கராச்சாரியார் ஆகியோரிடம் எத்தனை பேர் செல்கிறார்கள்? தற்சமயத்தில் சங்கராச்சாரியருக்கு பெரிய பதவி உள்ளது, படித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் விகாரத்தால் தான் எடுக்கிறார்கள் அல்லவா? என்ன சொல்றாரு? சங்கராச்சாரியாருக்கு வாரிசுகள் இருக்காங்க இல்லையா, அடுத்து சங்கராச்சாரியரை பாக்கிறதுக்கு எத்தனை பேர் நேரடியா அழைச்சிட்டு போறாங்க, நீங்க ஏன் எங்களை நேரா அழைக்கிறது இல்ல, தரிசனம் செய்ய வரதில்ல அப்படின்னு கேக்குறாராம். ஓகே ஓகே சரி. அவங்க எல்லாம் விகாரத்தினால எடுத்திருக்காங்க இல்லையா, அதை சொல்லி அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா இங்க வாய் மூலமா எல்லாரும் ஜென்மம் எடுக்கிறீங்க, அப்ப ஞானத்தை சொல்லி புரிய வச்சுல நீங்க என்கிட்ட கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறத சொல்றாரு போல. ஓகே சிஸ்டர். பெரிய பதிவு உள்ளது, படித்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் விகாரத்தால் தான் எடுக்கிறார்கள் அல்லவா? ட்ரஸ்டிகள் யாரை வேண்டுமானாலும் பீடத்தில் அமர்த்தி விடுகிறார்கள். எல்லோருக்கும் அவரவர்களுக்கு என்று வழி உள்ளது. நான் கல்பமாக இந்த பழைய உடலில் வருகிறேன் என்று சுயம் தந்தை வந்து குழந்தைகளுக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். இவர் கூட தனது பிறவிகளை பற்றி அறியாமல் உள்ளார். பிரம்மபாபா சொல்றாரு, சாஸ்திரங்களிலோ கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்களாக ஆக்கிவிட்டுள்ளார்கள். மனிதர்களோ இத்தனை பிறவிகள் எடுக்க முடியாது. பிறகு மிருகங்கள் ஆகியவற்றின் பிறவிகளையும் சேர்த்து 84 லட்சம் என்று ஆக்கிவிட்டுள்ளார்கள். மனிதர்களோ என்ன கேட்கிறார்களோ அவை அனைத்தையும் சத்தியம் சத்தியம் என்று எடுத்துக்கொள்கின்றனர். சாஸ்திரங்களிலோ எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் ஆகும். கல்கத்தாவில் தேவிகளின்
மிகவுமே அழகழகான விக்கிரகங்களை அமைக்கிறார்கள், அலங்கரிக்கிறார்கள். பிறகு அவற்றை கடலில் மூழ்கடித்து விடுகிறார்கள். இதுவும் பொம்மைகளின் பூஜை செய்கிறவர்கள் சிறு குழந்தைகள் போலத்தான் ஆகிறார்கள். முற்றிலுமே அப்பாவிகளாக உள்ளார்கள். இது நரகமாகும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சொர்க்கத்திலோ ஏராளமான சுகம் இருந்தது. இப்பொழுது கூட யாராவது இறந்தார் என்றால் இன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்கிறார்கள். எனவே அவசியம் ஏதோ ஒரு நேரத்தில் சொர்க்கம் இருந்தது, இப்பொழுது இல்லை. நரகத்திற்கு பிறகு அவசியம் சொர்க்கம் வரும். இந்த விஷயங்களை கூட நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். அந்த சொல்றேன் சிஸ்டர், அந்த சாஸ்திரங்கள்ல அதாவது பக்தி மார்க்கமே இருளின் மார்க்கம் தான், நரகத்தின் விஷயம் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் எந்த விஷயமும் இல்லை, ஆனா மனிதர்கள் எதை கேட்டாலும் சத்தியமே சத்தியம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. 84 லட்சம் பிறவிகள்னு சொல்லிட்டாங்க, ஆனா பாபா சொல்றது வெறும் 84 பிறவிகள் தானே. நீங்க மனித ஆத்மாக்கள் மனித பிறவி மட்டும்தான் எடுக்க முடியும். அவங்க மிருகங்களையும் பிறவிகளையும் சேர்த்து 84 லட்சம் பிறவிகள்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த பொம்மைகளின் விளையாட்டு, இந்த கல்கத்தா காளியெல்லாம் இருக்குது இல்லையா, பொம்மையெல்லாம் செஞ்சு பூஜையும் செய்வாங்க, அப்புறமே தண்ணியில கொண்டு போய் கரைக்கவும் செஞ்சிருவாங்க. இதுக்கு பேர் தான் பொம்மை விளையாட்டுன்னு அப்பா சொல்றாரு. மனிதர்கள் எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல, எப்படி இவங்க எல்லாம் உருவாகுறாங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க. அதாவது ஏதோ ஒரு நேரத்துல சொர்க்கம் இருந்தது, இப்பொழுது இல்லை. நரகத்திற்கு அவசியம் சொர்க்கம் வரும். இந்த விஷயங்களை கூட நீங்கள் தான் அறிந்திருக்கிறீர்கள், மனிதர்கள் அறியாமல் உள்ளனர் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. எனவே புதியவர்கள் யாராவது பாபாவிற்கு முன்னால் அமர்ந்து என்ன செய்வார்கள்? எனவே முழுமையாக பாலனை அளிப்பதற்காக தோட்டக்காரனும் வேண்டும். அதுவும் இங்கோ தோட்டக்காரர்கள் ஏராளமானோர் வேண்டும். மருத்துவ கல்லூரியில் மெடிக்கல் காலேஜ் யாராவது புதிதாக போய் அமர்ந்தார்கள் என்றால் எதுவும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த ஞானம் கூட புதியது ஆகும். நான் அனைவரையும் பாவனமாக ஆக்க வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாக ஆகி விடுவீர்கள். இச்சமயத்தில் எல்லோருமே தமோ பிரதான ஆத்மாக்கள் ஆவார்கள். அதனால்தான் ஆத்மாவே பரமாத்மா, எல்லோருக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறார் என்று கூறிவிடுகிறார்கள். இப்பேற்பட்டோரிடம் தந்தை தலையில் அடித்து கொண்டு இருப்பதால் என்ன? இதுவோ தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய வேலையாகும், முட்களை மலராக ஆக்குவது. ஆமா, அதாவது மெடிக்கல் காலேஜ்ல எப்படி சொல்றாங்க, மெடிக்கல் காலேஜ்ல போய் யாராவது புதுசா போய் அமர வச்சாங்கன்னா என்னன்னு புரியும், உங்களுக்கு ஒன்றும் புரியாது இல்லையா விஷயம். அது போலதான் தந்தை முன்னாடி அமர வைக்கக்கூடிய விஷயமும் அப்படின்றத சொல்றாரு. அவங்க ஆத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குள்ளயும் பரமாத்மா இருக்காருன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவர்களெல்லாம் தந்தை முன்னாடி அமர வச்சீங்கன்னா என்னன்னு சொல்லி புரிய வைக்க முடியும் தந்தை? தந்தை ஆத்மா பரமாத்மான்னு சொல்லி தருவாரு. ஆத்மாக்களுக்கெல்லாம் தந்தை பரமாத்மா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல எல்லாருமே ஆத்மாக்கள் தான், எல்லாருக்குள்ளயும் பரமாத்மா இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லும் போது தலையில அடிச்சுக்கிடுவாரு பாபா. அதனாலதான் இது எல்லாமே தோட்டக்காரனாகிய உங்களுடைய வேலைன்னு சொல்றாரு. தந்தை தோட்டத்திற்கு எஜமானரா இருக்காரு, இந்த முழு உலகத்துக்கு எஜமானரா இருக்காரு. ஆனா அந்த பூக்களை எல்லாம் முள்ளா இருக்கும், கொஞ்சம் மொட்டு வரும், அப்புறம் மலர் வரும் இல்லையா, முள்ளு மொட்டு மலர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விரியும் போதுதானே அது முழுமையான நிலையை அடைய முடியும். அந்த முழுமையான மலரை தந்தைக்கு அர்ப்பணிக்கணும். அதுதான் விஷயம். இங்க முள்ளா இருக்கும் போதே கொண்டுட்டு சொன்னோம்னா என்ன புரியும் உங்களுக்கு? ஒன்னும் புரியாது இல்லையா அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். முள்ளா இருக்கும் போதே கூட்டிட்டு வராதிங்க, எல்லாத்தையும் புரிய வச்சு மலராக்கி எடுத்துட்டு வாங்க, அதான் தோட்டக்காரனுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க எதுக்கு தேவையில்லாம தோட்டக்காரனை சொல்றாருன்னு நினைச்சுக்கிடுவாங்க இல்லையா, அதுக்காக சொல்றாங்க. சரிங்க சிஸ்டர். பாபாவே முதல்ல நமக்கு நம்ம யாருங்கிறதாங்க புரிய வச்சாரு. அவர் யாருங்கிறது ரொம்ப நாள் இததான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆத்மா இதை பத்தின பயிற்சி தான் கொடுத்துட்டு இருந்தா, நம்ம யாருன்னு தானே புரிய வைக்கிறாரு. ஆத்மா புரிஞ்சுக்குங்க, இவ்வளவு ஜென்மம் எடுத்தீங்க, இதெல்லாம் இருந்தீங்க, இப்ப இப்படி வந்திருக்கீங்க, இப்படி இருக்க போதுங்க, நம்ம நல்லா புரிய வச்சு அந்த நாலேஜ் கிடைச்ச பிறகுதான் அவர் யாருங்கிற அறிமுகத்தையே கொடுத்தாரு. அதை போலதான் செய்ய சொல்லியிருக்காரு நம்மளையும். ஓகே பிரதர், வாசிக்கிட்டா? பக்தி என்பது இரவு, ஞானம் என்பது பகல் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிரம்மாவின் பகல், பிரம்மாவின் இரவு என்றும் பாடப்படுகிறது. பிரஜாபிதா பிரம்மாவிற்கோ அவசியம் குழந்தைகளும் இருப்பார்கள் அல்லவா? இத்தனை பிரம்மா குமாரிகள் எங்கு இருக்கிறார்கள்? இவர்களுடைய பிரம்மா யார் என்று கேட்கும் அளவிற்கு கூட யாருக்கும் அந்த அளவு அறிவு இல்லை. அட, பிரஜாபிதா பிரம்மாவோ பிரசித்தமானவர். அவர் மூலமாகத்தான் பிராமண தர்மம் ஸ்தாபனை ஆகிறது. பிரம்மா தேவதாய நமக என்றும் கூறுகிறார்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களை பிராமணர்களாக ஆக்கி பிறகு தேவதைகளாக ஆக்குகிறார். புது புது
பாயிண்ட்ஸை என்னவெல்லாம் வெளிப்படுகிறதோ, புது புது பாயிண்ட்ஸ் என்னவெல்லாம் வெளிப்படுகிறதோ அவற்றை புரித்துக் கொள்வதற்கான ஆர்வம் குழந்தைகளிடம் இருக்க வேண்டும். எந்த குழந்தைகள் நல்ல முறையில் புரிந்துள்ளார்களோ அவர்களுக்கு குறிப்புகள் எடுப்பதற்கான ஆர்வம் இருக்கும். குறிப்பு எடுப்பது என்பது மிகவும் நல்லது. ஏனெனில் இத்தனை குறிப்புகளும் நினைவில் இருப்பது கடினம். குறிப்பு எடுத்த பிறகு பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும். அப்படி என்று எழுதிவிட்டு பின் புத்தகத்திலேயே இருந்து விடுவது அல்ல. புது புது பாயிண்ட்ஸ் கிடைத்து கொண்டே இருக்கிறது. பின் பழைய பாயிண்ட்ஸ் புத்தகங்களிலேயே இருந்து விடுகிறது. புது புது பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது, பின் பழைய பாயிண்ட்கள் புத்தகங்களிலேயே இருந்து விடுகிறது. பள்ளிக்கூடத்தில் கூட படித்துக் கொண்டே செல்கிறார்கள். பின் முதல் வகுப்பின் புத்தகங்கள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் புரிய வைக்கிறீர்கள் என்றால் கடைசியில் மன்மனாபவ என்பது பற்றியும் புரிய வையுங்கள். தந்தை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்பது முக்கியமான விஷயமாகும். இதற்குத்தான் யோக அக்னி என்று கூறப்படுகிறது. பகவான் ஞானக்கடல் ஆவார், மனிதர்கள் சாஸ்திரங்களின் கடல் ஆவார்கள். தந்தை ஒன்றும் சாஸ்திரத்தை கூறுவதில்லை, அவரும் சாஸ்திரங்களை கூறுகிறார் என்றால் பின் பகவான் மற்றும் மனிதர்களுக்கு இடையே என்ன வித்தியாசம் இருக்கும்? இந்த பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களின் சாரத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். சொல்லிட்டா சிஸ்டர்? சொல்லுங்க, அந்த பேரா நிறைவா இருக்கு. அந்த பிரம்மகுமார் குமாரிகள் இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா இவர்களுடைய பிரம்மா யாருன்னு கூட கேட்கறது கூட மனிதர்களுக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லை அப்படிங்கறத சொல்றாரு. அத கூட தெரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க. அப்ப பிரம்மா இருக்காரு, பிரம்மா மூலமா சிவபாபா இந்த ஞானம் கொடுக்கறாரு அப்படிங்கிற விஷயத்தின் மூலமா தான் குமாரிகள் உருவாயிருக்காங்க அப்படிங்கறதே தெரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க இல்லையா? அதுக்காக சொல்றாரு. அடுத்து இந்த நோட்ஸ் தந்தை என்னென்ன புது புது பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துறாரோ அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கான ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லா பாயிண்ட்ஸையும் புத்தியில தாரணை செய்து வச்சுக்க முடியாது, நினைவுலையும் வச்சுக்க முடியாது. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும். அதுவும் நோட்லயே இருந்துடவும் கூடாது. நோட்ல இருந்துச்சுன்னா எப்படி முதல் வகுப்பு முடிஞ்ச உடனே 2ஆம் வகுப்பு போறாங்க, 3ஆம் வகுப்பு இப்படி கிளாஸ் மாறி மாறி போறாங்க இல்லையா? போனாலும் முதல் வகுப்பான புக்கெல்லாம் அங்க வீட்லயே தானே இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. அதுக்காக நீங்க எவ்வளவுதான் ஞானத்தை சொன்னாலும் கடைசியில மன்மனாபவ விஷயத்தையும் நீங்க சொல்லணும். அதுக்கு பேர் தான் யோகா. நீ ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்யணும். அதன் மூலமா தான் பாவ கர்மங்கள் அழியும்ன்ற இந்த விஷயத்த குறிப்பிட்டு சொல்லிடணும். அடுத்து படைப்பினுடைய அந்த முதல் இடைக்கடை ஞானம் மத்தியாஜி பவ அந்த விஷயத்தையும் நீங்க சொல்லிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு சிஸ்டர். அப்ப அந்த 2 விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை கண்டிப்பா நீங்க எல்லாத்துக்கும் சொல்லிடணும். சொல்லிட்டு தினமும் புது புது பாயிண்ட்ஸ் வருது இல்லையா, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. பகவானுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அது அவங்க மனிதர்கள் சாஸ்திரங்களின் கடலா இருக்காங்க, பாபா ஞானத்தின் கடலா இருக்காரு. அந்த முழு சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தின் சாரத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அங்க சாஸ்திரத்துல மாவளவுக்கு பொய் இருக்குது, உப்பு அளவுக்கு தான் உண்மை இருக்குது. அங்க உண்மைங்கிற அந்த உப்பு இருக்குது பாத்தீங்களா, அதத்தான் சாரம்னு சொல்றாரு. அந்த உண்மையை மட்டும் உங்களுக்கு எடுத்து அப்பா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அந்த மகுடி வாசிப்பவர்கள் பாம்பை பிடிக்கிறார்கள் என்றால் அதனுடைய பற்களை எடுத்து விடுகிறார்கள். தந்தையும் விஷத்தை பருவதிலிருந்து உங்களை விடுவித்து விடுகிறார். இதே விஷத்தினால்தான் மனிதர்கள் பத்தித்தம் தூய்மையற்றவர்களாக ஆக்கி உள்ளார்கள். இவற்றை விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். பிறகும் விடுவது இல்லை. தந்தை வெண்மையாக ஆக்குகிறார். பிறகும் விழுந்து கருப்பான முகமாக ஆக்கி கொண்டு விடுகிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களை ஞான சிதையில் அமர்த்துவதற்காக வந்துள்ளார். ஞான சிதையில் அமர்வதால் நீங்கள் உலகத்தின் அதிபதியாக உலகத்தை வென்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அச்சா மகுடி வாசிக்கக்கூடிய பாம்பாட்டிங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாம்பை பிடிச்ச உடனே பல்ல புடுங்கிடுவாங்க. அது யாரையும் விஷத்தை புடுங்கிடுவாங்க இல்லையா? அது போல தந்தை கூட நீங்க தந்தை கிட்ட வந்த உடனே முதல்ல அந்த விஷத்தை விடுங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. 5 விகாரங்கள் இருக்கு இல்லையா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அந்த விஷத்தை பருகுல இருந்து நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா அந்த காமத்தை சொல்றாரு. அந்த விஷத்தை பருகுல வெளிவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த விஷத்துல இருந்து வெளி வரும்போது நீங்க தூய்மை ஆயிடுவீங்க இல்லையா அப்படின்னு சொல்றாரு. வெண்மையா ஆயிடுவீங்க இல்லையா, இருந்தாலும் விஷத்தை விடுறதுல உங்க முகத்தை மீண்டும் கருப்பாக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. தந்தை உங்களை ஞான சிதையில அமர்த்துறாரு.
ஞான சீதையில் அமர்த்தும் போது வெண்மையாயிடுறீங்க. அதான் சொல்றாரு. அதான் ஞான சீதையில் அமரும் போது வெண்மையாயிடுறீங்க, உலகத்தை வென்றவர்கள் ஆயிடுறீங்க, உலகத்திற்கு எஜமானர்கள் ஆயிடுறீங்கன்னு சொல்றாரு. சொல்றது வந்து ஆத்மாவில வந்ததுல கரும்புலியில வந்து அவர் நீக்கிறாரு. நீக்கிறாரு. அது நல்லா சூப்பரா சொல்லுவார். வேற மொழியெல்லாம் காம சிதையில அமர்ந்தீங்க, அதான் கருப்பா மாறி போயிட்டீங்க. தந்தை வந்து உங்களை ஞான சிதையில அமர்த்துறேன், அப்ப வெண்மை ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த ஷியாம் சுந்தருக்கு உதாரணமா சொல்லுவார் அப்பா. அதுக்கு இங்கேயும் அதே போலதான் சொல்லியிருக்காரு. ஞான சிதையில அமருங்க, வெண்மை ஆயிடுவீங்க, உலகத்தை வென்றவர்களா உலகத்தின் எஜமானர்களா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் கல்பத்துல சத்தியுகத்துல நம்மள ஆத்மாக்களா நம்ம ஜென்மம் எடுத்து இறங்கி வரும்போது இருந்ததை பாத்துருப்பாரு இல்லைங்களா? முதல் கல்பனை வச்சுங்களா? அப்ப 5000 கழிச்சு வரும்போது அந்த சங்கமயுகத்துல நம்மள பார்க்கும்போது என்ன நினைச்சிருப்பாரு? இது எப்படி இறக்கி விட எப்படி வந்து நிக்குது பாருங்க, என்ன நினைச்சிருப்பாரு? அப்படி நம்ம பத்தி அப்படி யோசிக்க சிஸ்டர். அவருக்கு தெரியும் இல்லையா, ராமாப்படி குழந்தைங்க சத்துவரஜோ தமோன்ல இறங்கி வரணும். தமோல இறங்கி வந்துட்டாங்க. என் வேலையே அதுதானே, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியதானே என் வேலையே. மூணாவது கல்பத்துல புரிஞ்சுட்டு கல்பமா இருக்குன்னு வைங்களேன். இப்பதான் முதல் கல்பம் ஆரம்பம்னு வைங்களேன். எப்படி இருக்குதா என்ன இப்படி இருக்குன்னு அவருக்கு ஆச்சரியம் வந்திருக்கும். ஆமா, அதையும் சொல்லுவேன் சில முரளியில. அப்புறம் ஒண்ணு சொன்னீங்க சிஸ்டர், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆத்மாவுடைய ஞானம் தான் நமக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதுவும் இல்ல சிஸ்டர். வந்தோடனே பிரம்மா பாபா உடல்ல வந்தோடனே சிவோகம்ன்ற வார்த்தையை தானே முதல்ல சொன்னாரு. நான் சிவன் வந்திருக்கேன், பிரம்மா கிட்ட சொல்லுவார் ஃபர்ஸ்ட் வந்து. நான் சிவன் வந்திருக்கேன், உனக்கு வந்து ஞானம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லுவார். அப்ப வந்திருக்கிறது சிவன் தெரிஞ்சாதானே பிரம்மா அடுத்த ஆத்ம ஞானத்தையே புரிஞ்சுக்க முடியும். இல்ல யாரோ வந்திருக்காங்க ஆத்ம ஞானத்தை சொல்றாங்க அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க? பரமாத்மா வந்துதான் ஆத்ம ஞானத்தை கொடுத்திருக்காரு முதல்ல பிரம்மாவை புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன சிஸ்டர்? ஆனா நமக்கு சென்டர்ல கிளாஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆத்மா ஞானத்தை தான் கொடுப்பாங்க. நீங்க சொன்னது சென்டர்ல கொடுக்கக்கூடிய விஷயம். ஆத்ம ஞானத்தை கொடுப்போம். ஆனா பிரம்மா பாபாவுக்கு முதல்ல கிடைச்சது சிவ பாபா தான் வந்து ஞானத்தை கொடுக்கறாரு, ஆத்ம ஞானத்தை கொடுக்கறாரு முதல்ல புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு புதுசு புதுசா காட்சி கிடைச்சிட்டே இருந்துச்சு, அவருக்கு புரியாம போயிடும் இல்லையா? அதுக்காக நான் தான் உனக்கு காட்சி காமிக்கிறேன் அப்படின்னு சிவபாபா முதல்ல சொன்னார். அவரு உடம்புல எப்பயோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்பயாவது வந்திருக்கலாம். அவர் புரிய வச்சு அவரு மைண்ட் செட் ஆக்குறதுக்கு அவருக்கு நேரம் வரும்ல. மாறிடுமா நம்ம? அதனால அவர் என்னன்னால அவருக்கு காட்சி விநாசத்தை காமிச்சிருக்கலாம், விஷ்ணுவாணி தான் இருந்த காமிச்சிருக்கலாம், விக்ரமாதித்ய காமிச்சிருக்கலாம், எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் நீ இப்படி உணர்ந்துக்கோ ஆத்மாங்கிறது வந்து அவருக்கு புரிய வச்சிருப்பாரு. ஆனா நம்ம புதுசா வந்தவங்களுக்கு விலாசம் நம்ம எப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் நம்ம முடியாது. முதல்ல அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம. ஓகே பிரதர். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் சத்தியமான தர்மத்தின் ஸ்தாபனைக்கு கருவியாக உள்ளோம் என்ற புத்தி எப்பொழுதும் இருக்கட்டும். சிவபகவான் சொல்லுங்க பிரதர். அந்த ஸ்தாபனைக்கு நம்ம எல்லாம் கருவியா இருக்கோம் அப்படிங்கிற குசி உங்களுக்கு எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தையே மாத்துறதுக்கு காரியத்தில் நிமித்தமாக்கி வச்சிருக்காரு அப்பா அப்படின்னு நம்ம நினைக்கணும் அப்படின்னு இருக்காரு. ஓகே சிஸ்டர். சிவம் பகவான் நமக்கு கற்பிக்கிறார். நமது தேவி தேவதா தர்மம் மிகவும் சுகம் அளிக்கக்கூடியது ஆகும் அப்படிங்கிறாரப்பா. தேவி தேவதா தர்மம் மிகவும் சுகம் அளிக்கக்கூடிய தர்மம் ஆகும். ஓகே சார். இரண்டாவது பாயிண்ட், தோட்டக்காரனாகி முட்களை மலராக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். முழுமையாக பாலனை அளித்து பிறகு தந்தைக்கு முன்னால் கூட்டி வர வேண்டும். நன்கு முயற்சி செய்ய வேண்டும். முழுமையாக பாலனை அளித்து அப்புறமேல் தந்தை கிட்ட கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயத்துல நல்லா சொல்லி மைண்ட்ல செட் படுத்தி விடணும். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட வந்து முரளிகை வைக்கணும். அதான் மதுபனுக்கு வரும்போதே நீங்க ஒரு வருஷமாவது நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் கொண்டு போவோம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது சொல்றாங்க. ஏன்னா அப்பனா தான் முழுமையா புரிஞ்சுக்கிடுவாங்க விஷயத்தெல்லாம். ஏன்னா ஆரம்பத்துல எல்லாம் நமக்கு அந்த ஞானம் புரியறதுக்கே லேட் ஆகும். புரிஞ்ச ஞானம் உள்ள தங்கணும், விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கெல்லாம் லேட் ஆகும் இல்லையா? அப்புறம் ஒரு வருஷம் தூய்மையை கடைபிடிக்கவும் செய்யணும், அதுக்கெல்லாம் டைம் ஆகும் இல்லையா? அதுக்காக சொல்றாரு அப்பா. குணங்கள் பழகி இருப்பாங்க, அதெல்லாம் விடணும். அதாவது அதுக்குதான் அந்த 1 year. ஆமா. ஓகே பிரதர். அப்பா வரதானம் கொடுக்கறாங்க. பழைய தேகம் மற்றும் உலகத்தை
பழைய தேகம் மற்றும் உலகத்தை மறந்துவிடக்கூடிய பாப் தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆவீர்களாக. சங்கம யுகத்தின் சிறந்த ஆத்மாக்களின் இருப்பிடமே பாப்தாதாவின் இதய இருப்பிடமாகும். அப்பேற்பட்ட அரியணை முழு கல்பத்திலும் கிடைக்க முடியாது. உலக ராஜ்யத்தின் மற்றும் மாநிலத்தின் ராஜ்யத்தின் சிம்மாசனமோ கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த அரியணை கிடைக்காது. இது எவ்வளவு விசாலமான சிம்மாசனம் என்றால் அதிலேயே நடக்கலாம், உலாவலாம், உண்ணலாம், உறங்கலாம். ஆனால் எப்பொழுதும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவராக இருக்க முடியும். எந்த குழந்தைகள் எப்பொழுதும் பாப்தாதாவின் இதே பீடத்தில் அமர்ந்திருப்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த பழைய தேகம் அல்லது தேகத்தின் உலகத்தை மறந்தவர்களாக இருப்பார்கள். அதை பார்த்தும் பார்க்காமல் இருப்பார்கள் அப்படின்னு வரதானம் கொடுத்துருக்காங்க பிரதர். வரதானத்துக்கு விஸ்தாரம் கொடுத்துருக்காங்கப்பா. ஆமா, சங்கம யுகத்துல சிறந்த ஆத்மாக்களா இருக்கக்கூடியவங்க உடைய இருப்பிடமே எதா இருக்கும்? பாப்தாதாவுடைய இதய பீடமா இருக்கும். அதாவது பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சிம்மாசனம் முழு கல்பத்துல உங்களுக்கு எப்பவும் கிடைக்க போறதே இல்லை, இந்த ஒரு டைம் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. மாநிலத்தின் சிம்மாசனமோ உலக ராஜ்யத்தின் சிம்மாசனமோ உங்களுக்கு கிடைக்கும், ஆனா இந்த சிம்மாசனம் கிடைக்காது இல்லையா அப்படிங்கிறாரு. அப்ப இந்த பாப்தாதாவோட இதே சிம்மாசனம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா எவ்வளவு விசாலமான சிம்மாசனமா இருக்குதுன்னா அதுலயே நீங்க நடக்கலாம், உலாவலாம், உண்ணலாம், உறங்கலாம், என்ன காரியம்னாலும் செய்யலாம். ஆனாலும் இதே சிம்மாசனத்திலே அமர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட சிம்மாசனம் உங்களுக்கு கிடைக்காது இல்லையா அப்படிங்கிறாரு. அப்ப பழைய உலகம், அந்த பழைய தேகத்தை மறந்து இருக்கக்கூடியவங்க எப்பவுமே இந்த இதய சிம்மாசனத்திலே அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ற. இந்த இதய சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கவங்க இந்த பழைய உலகத்தையும் பழைய தேகத்தையும் மறந்தவர்களா இருப்பாங்க அப்படின்னு இருக்காரு. அதை பார்த்தும் பார்க்காதவர்களா இருப்பாங்க அப்படின்னு இருக்காரு. அப்ப என்ன சொல்றாருன்னா இந்த தேகத்தின் விஷயமோ தேக உலகாய விஷயங்களோ இந்த தேகத்தின் உறவுகளோ தேக பொருட்களின் விஷயங்களோ இந்த உடைமைகள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் மொத்தமா மறந்தவங்களாலதான் பாப்தாதாவோட இதே சிம்மாசனத்துல எப்போ அமர்ந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத பார்ப்பாங்க, பார்க்கதான் செய்வோம், பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் ஒண்ணுத்துக்குமே ஆகாது, எல்லாம் விநாசமாகப்போன்னு தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அழிவற்ற ஆத்மா அமரக்கூடிய ஒரே சிம்மாசனம் பாபாவோட இதே சிம்மாசனம் சொல்லியிருக்காரு சிஸ்டர். சூப்பர் வரதானம். ஓகே சிஸ்டர். கிடைச்சு நமக்கு எது கிடைக்கணுமோ அவர் கிடைச்சிட்டாரு. சங்கமத்துல நம்ம என்ன செஞ்சாலும் யாரும் புரிஞ்சுக்க போறது இல்ல கிடையாது, புரிஞ்சுக்க போறது இல்ல, அதுல உள்ள பிளஸ் பாயிண்ட் யாரும் பார்க்க போறது கிடையாது. நம்ம ஏன் நீனா நீங்க எதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு இதயத்துல வந்து உட்காந்துருங்க, உங்களோட வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கன்னு சமிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு இதுல. ஆமா ஆமா, சேவை செய்யணும் தான், சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அன்பா இருந்து எல்லாருக்கும் கடமையை செய்யுங்க, ஆனா அவங்க கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஏதாவது வேணுமா, தந்தை கிட்ட எதிர்பாருங்க, அவ்வளவுதான் விஷயம். மற்ற மனிதர்கள்ட்ட எதிர்பார்க்காதீங்க, தந்தை கிட்ட எதிர்பாருங்க எல்லா விஷயத்தையும். தந்தை உங்களை எல்லாத்துலயும் நிரப்பிடுவார். மனிதர்களால உங்களால எதையுமே நிரப்ப முடியாது, ஏன்னா அவங்களே குறையுடையவர்களா இருக்காங்க. குறையுடையவர்கள்ட்ட போய் எதாவது நிரப்புங்கன்னு கேட்ட ஏதாவது சொல்ல என்ன செய்ய முடியும்? அதனால அப்பா அப்படி சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். உண்மைதான் இல்ல, நம்ம அதை புரிஞ்சுக்கிற இடத்துல நடந்துக்கணும் நம்ம. அவர் உண்மையதானே நமக்கு சொல்ல போறாரு. ஆமா. ஓகே பிரதர். அப்பா ஸ்லோகன் கொடுக்கறாங்க. எல்லைக்குட்பட்ட பெயர், மதிப்பு, புகழ் இவற்றிற்கு பின்னால் ஓடுவது என்பது நிழலை தொடர்வதற்கு முயற்சி செய்வது ஆகும். எல்லைக்குட்பட்ட பெயர், புகழ், மரியாதை இதுக்கு பின்னாடி ஓடுறதெல்லாம் எப்படி இருக்குன்னா நிழலை பிடிக்கிறதுக்கு ஓடுறது மாதிரி. நிழலை எந்த காலத்திலயா பிடிக்க முடியுமா? அது போலதான் இந்த பேர், புகழ், மரியாதைக்கு பின்னாடி ஓடுறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பதிலா என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே அந்த நிழல் பக்கமா முகத்தை திருப்பி, சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் தான் பாபா, சூரியனை பார்த்து நடந்துவாங்க. அந்த பின்னாடி இருக்கு பாத்தீங்களா பேர், புகழ், மரியாதை எல்லாமே அது உங்க பின்னாடியே நடந்து வரும்னு சொல்லுவாரு. நீங்க தந்தையை பார்த்து மட்டும் வாங்க, பேர், புகழ், மரியாதை உங்க பின்னாடி தானா வரும். நீங்க அதை பிடிக்க ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்கவே தந்தையை விட்டுட்டு போயிடுவீங்க, தந்தை பக்கம் முகத்தை திருப்பிட்டு போயிடுவீங்க. அந்த சீனை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சூரியன் இருக்குது, நம்மளுடைய அந்த தேகம் ஆத்மா இருக்குது, அதனுடைய நிழல் சைட்ல விழுகுது இல்லையா, அந்த நிழலை பிடிக்க ஓடாதீங்க, அது பேர், புகழ், மரியாதைக்கு பின்னாடி ஓடுறது மாதிரி. நீங்க தந்தையை பார்த்து வாங்க, அந்த பேர், புகழ், மரியாதை எல்லாம் பின்னாடியே நடந்து வரும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த விஷயத்துக்கு நல்லா ஞாபகம். அவ்யக்த சமிக்கை. ஏகாந்த பிரியர் ஆகுங்கள், ஒற்றுமை
மற்றும் ஒருமுக நிலையை கடைபிடியுங்கள். எப்படி எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பையும் ஆழத்தில் செல்வதால் செய்ய முடிந்தவர்களாக இருப்பார்கள், அதே போல நீங்களும் எந்த அளவிற்கு உள்முகமானவர்களாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு புது புது கண்டுபிடிப்புகள் அல்லது திட்டங்களை எடுத்து வரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அண்டர் கிரவுண்டாக இருக்கும் போது ஒன்று வாயுமண்டலத்திலிருந்து பாதுகாப்பு ஏற்பட்டுவிடும். அண்டர் கிரவுண்டாக இருக்கும் பொழுது ஒன்று வாயுமண்டலத்திலிருந்து பாதுகாப்பு ஏற்பட்டுவிடும். இரண்டாவது ஏகாந்தம் பிராப்தியாகிவிடும் காரணத்தால் சிந்தனை செய்யும் சக்தி அதிகரிக்கும். மூன்றாவது எந்த ஒரு மாயையின் தடைகளில் இருந்தும் பாதுகாப்பிற்கான சாதனம் ஆகிவிடும். ஆமா, அதாவது என்ன சொல்றாங்க, அந்த அந்த இது அண்டர் கிரவுண்ட்ல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது. எப்படி அண்டர் கிரவுண்ட்ல இருந்து தான் இந்த சயின்டிஸ்ட்லாம் புதுசா கண்டுபிடிப்பு செய்யறாங்க இல்லையா? அப்ப ஆழமான விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் அவங்க புது விஷயத்தையே ஒண்ணு கண்டுபிடிப்பாங்க. அது போல நீங்க உள்நோக்கு முகம் உடையவரா இருக்கீங்க பாத்தீங்களா, அதான் அண்டர் கிரவுண்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்றாரு அப்பா. அந்த உள்நோக்கு முகம் உடையவராகி நீங்க புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. ஞான சிந்தனை செஞ்சு இந்த ஞானத்தின் முத்துக்களை போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவார் இல்லையா, ஞான ரத்தினங்களை போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவார் இல்லையா? அது போல புது புது கண்டுபிடிப்புகள் நீங்களும் கண்டுபிடிக்க முடியும். புது புது திட்டங்கள், சேவைக்கான திட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதையும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அந்த உள்நோக்கு முகம்ன்றதான் அண்டர் கிரவுண்டுன்னு அப்பா இங்க நம்மள சொல்றாரு. நீங்களும் சயின்டிஸ்ட் தான் அப்படிங்கிறாரு. அந்த சயின்டிஸ்ட் போல நீங்களும் ஒரு சயின்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. இப்படி அண்டர் கிரவுண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வாயு மண்டலம் இருக்குது இல்லையா, இந்த ராவண ராஜ்யத்தின் வாயு மண்டலம், இதுல இருந்து பாதுகாப்பாக இருப்பீங்க. ஏகாந்தம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அதன் மூலமா சிந்தனை செய்யக்கூடிய சக்தியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. முதல் பாயிண்ட் இந்த வாயு மண்டலத்துல இருந்து பாதுகாப்பா இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட் சிந்தனை செய்யும் சக்தி அதிகமா இருக்கும். ஏன்னா ஏகாந்தத்துல இருப்பீங்க, தனிமையில இருக்கும்போது அந்த சிந்தனை செய்யும் சக்தி அதிகரிக்கும். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, மாயின் தடைகள் இருக்குது இல்லையா, அதுல இருந்தும் பாதுகாப்பா இருப்பீங்க. அதற்கான சாதனமாகிவிடும் இந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறது, உள்நோக்கு முகம் உடையவரா இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சயின்டிஸ்டே ஏதாவது ஒரு புது கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கணும்னா தனியா போய் ரொம்ப அமைதியா மைண்ட் செட்டை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் புதிய கண்டுபிடிப்புல உருவாக்குங்க. இப்ப நம்ம எப்பவும் உள்நோக்கு முகமா இருந்துட்டோம்னா எப்பவும் புதிய புதிய கண்டுபிடிப்புல கண்டுபிடிச்சுட்டே இருக்கிறது உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா போயிடும் அப்படிங்கிற. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். முரளியில இன்னைக்கு என்ன அப்பா நமக்கு புதுசா என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு சோமானம் என்ன, வரதானத்துல இதே சிம்மாசனத்துல அமர்ந்துருங்க. அப்புறம் பேர் புகழ் மரியாதைக்கு பின்னாடி ஓடாதீங்க. நீங்க தந்தையை பார்த்து ஓடுங்க, பேர் புகழ் மரியாதை பின்னாடி வந்துரும். அப்புறம் அந்த திரிமூர்த்தியின் சித்திரத்தை வச்சு புரிய வைங்க. தந்தைக்கு புதுசா வரவங்க எல்லாம் தந்தைக்கு முன்னாடி கூட்டிட்டு வராதீங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சுட்டு அப்புறமே தந்தை கிட்ட கூட்டிட்டு வாங்க. அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது சிஸ்டர். எடுத்துக்கணும்னாரு மெயினா. ஆமா ஆமா, ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் எடுத்ததை அப்படியே வச்சிடக்கூடாது, எடுத்து சொல்லி. ஆமா, எப்படியாவது யுக்தியெல்லாம் உருவாக்கி எல்லாருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுக்கக்கூடிய சேவை செய்யணும் அப்படின்னு இருக்காரு. அது உங்களுடைய கடமையா இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. சேவையே ஓடிட்டு இருக்கணும் சிந்தனையில. ஆனா பார்த்தோன்னு வச்சுக்கோங்க சிஸ்டர், முரளியில எந்த பாயிண்ட்ஸையும் நம்ம விடவே முடியாது. எல்லா பாயிண்ட்ஸும் முக்கியமா தான் தெரியும் நமக்கு. தெரியும். இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா புதுசா இன்னைக்கு சொல்லிருக்காங்க, நமக்கு என்ன சொல்லிருக்காங்க நமக்கு கொஞ்சம் பார்த்து அதுல எடுத்துக்கணும் நம்ம. ஆமா, வெரைட்டி டிஃபரெண்டா சொல்லிருப்பாரு. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர். பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். நன்றி பாபா.